அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பகுத்தறிவாளராய், படிக்காத மேதையாய், கல்வி கண் திறந்த கர்ம வீரராய் விளங்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் விழாவை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். அதனை முன்னிட்டு இன்று நம் பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி நடைபெற உள்ளது. அதனை இப்போது காண்போம். Participants of Standard 5, Annie Sandra, Mesnas, Shamrita, Trudiksha, Shashini, Pragadish, Arsha, Arshit, Karen Josh, Yamini, Veedash, Joshika and Naufal. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் ஆனி சாண்ட்ரா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு கல்வியின் சிறப்பு. மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீர், உணவு எவ்வளவு அவசியமோ அதை போன்று நம் அறிவை வளர்ப்பதற்கு சரி எது தவறு எது என்பதை புரிந்து கொள்ள கல்வி அவசியமாகும். கேடின் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாறல்ல மற்றவை எவை என்கிறார் பொய்யாமொழி புலவர். அதாவது உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம், ஏனைய செல்வங்கள் இதற்கு இணையாகாது என்பது பொருள். அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி. அறியாமையே அகற்றிய அறிவை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி. இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் ஒன்று, அந்த ஆயுதத்தின் பெயர் தான் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தி. படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்றார் அப்துல் கலாம். நமக்கு அதிகமான ரோஜா மலர்கள் வேணுமானால் அதிகமான ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு அதிகமான அறிவு வேணுமானால் அதிகமான புத்தகங்களை படிக்க வேண்டும். சீர்மிகு கல்வியை இளமையில் கற்பது மிக சிறப்பை தரும். இளமையில் கற்பதுதான் பச்சை மரத்தில் அடிக்கும் ஆணி போல் மனதில் பதியும். கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அள்ள முடியாத முத்து, அள்ளல்ல குறையாதது, என்றென்றும் திகட்டாதது. கல்வி அறிவில் சிறந்தவர்கள் சமூகத்தில் உயர்வாக மதிக்கப்படுவார்கள். உயர் பதவிகள் பொறுப்புகள் அவர்களுக்கே சாத்தியமாகும். ஆகவே கல்வி ஒரு மனிதனை எப்பொழுதும் மேன்மை அடைய செய்யும். கற்போம் கற்பிப்போம், கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான இன்று கல்வியின் சிறப்பை பற்றி பேசியதில் பெருமிதம் கொள்கிறேன். உயிர் எழுத்தில் தொடங்கி மெய் எழுத்தை கலந்து உயிர்மை எழுத்தாக வார்த்தைகளை தொடுத்து செந்தேனா இனிக்கும் என் செந்தமிழில் என் உரையை முடித்து மகிழ்ச்சியுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் மே மெஹனாஸ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று பேச போகும் தலைப்பு நான் விரும்பும் நற்பண்புகள். ஒரு மனிதனை முழுமையாக்குவது நற்பண்புகள் தான். அப்படி எனக்கு பிடித்த நற்பண்புகள் தான் நான் இன்று கூறப்போகிறேன். பெற்றோரிடம் அன்பு செலுத்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சுத்தமாக குளித்து நல்ல ஆடைகளை அணிவது நல்லது. நண்பர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு உதவ வேண்டும். யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது. மாணவர்களாகிய நாம் அதிகமாக தொலைபேசி பயன்படுத்தக்கூடாது. எல்லாரிடமும் சிரித்து பழக வேண்டும். இரவானாலும் எல்லா பாடங்களையும் முடித்துவிட்டு தூங்க வேண்டும். வீட்டில் அம்மா கூறும் சிறு சிறு வேலைகளை அவர்களுக்கு உதவ வேண்டும். எப்போவும் யாரிடமும் பொய் சொல்லக்கூடாது. யாரையும் ஏமாற்றக்கூடாது. நம் நண்பர்களுக்கு எப்பொழுதும் நல்வழியை மட்டும் காட்ட வேண்டும். தண்ணீர் மற்றும் உணவை வீணாக்க கூடாது. பிறர் மனதை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். நல்லதை சிந்திப்போம், நல்லதே பேசுவோம் என்று என் நற்பண்புகளை கூறி விடை பெறுகிறேன். இந்த சிறப்பு போட்டியில் எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம். என் பெயர் ஆர் சம்புதா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கல்வியின் சிறப்பை பற்றி கூற விரும்புகிறேன். கல்வி மனித அடிப்படை உரிமைகளில் ஒன்று. கல்வி ஒரு மனிதனின் அறிவை திறக்கும் திறவுகோல் ஆகும்.
ஒருவனுக்கு பெருமையும் புகழையும் தரக்கூடிய செல்வம் கல்வி செல்வமே, அன்றி வேறில்லை. கல்வி கற்றவரிடம் ஒழுக்கம், நீதி, பண்பு, நேர்மை இவைகள் அனைத்தும் ஒழுங்கே அமைந்து காணப்படும். கல்விதான் ஒருவனை அறிவாளி ஆக்குகிறது. அறியாமை என்னும் இருட்டை கல்வி எனும் ஒளிதான் போக்குகிறது. கல்வி கற்றவனுக்கு சென்ற எல்லாம் சிறப்பு. கல்வி மேல் இருந்த பற்றுதான் சாக்ரட்டிஸ் போன்ற தத்துவ ஞானியையும் அப்துல் கலாம் போன்ற அறிவாளியையும் உருவாக்கி உள்ளது. கல்வி செல்வத்தை யாராலும் திருட முடியாது. பெண்கள் வாழ்வில் வளம் பெற கல்வி முக்கியமானதாகும். குடும்பத்தில் பெண் கல்வி கற்றால் முழு குடும்பமே உயர்வு பெறும். எனவே நாமும் கல்வி கற்போம், வாழ்வில் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுருதிக்ஷா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஒருவருக்கு பெருமையையும் புகழும் தரக்கூடிய செல்வம் கல்வி செல்வமே அன்றி வேறில்லை. அத்தகைய கல்வியின் சிறப்பை கூற விளைகிறேன். கல்வி மனித அடிப்படை உரிமைகளில் ஒன்று. வாழ்வில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற வேண்டுமாயின் கல்வி என்பது அவசியம். கல்விதான் ஒரு மனிதனது அறிவு கண்களை திறக்கிறது, பகுத்தறிவினை உருவாக்கி அவனை வழிநடத்துகிறது. கல்வி அறிவில் சிறந்தவர்களே சமூகத்தில் உயர்வாக மதிக்கப்படுகின்றனர். ஒரு செல்வந்தன் கால சூழ்நிலையால் ஏழையாகலாம். ஆனால் கல்வி அறிவுடையவர் தனது நிலையை தானே மேலும் உயர்த்தி கொள்வான். அதனால்தான் கற்றவர்களின் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கற்றவர்களின் பெருமையை பாடுகின்றனர். கல்வி ஏனைய செல்வங்களை விட சிறப்புடையதாக காணப்படுவதற்கு காரணம் அது வெள்ளத்தால் அழியாது, வெந்தனலால் வேகாது, யாராலும் களவு செய்யலாகாது, கொடுத்தாலும் குறையாது, என்றும் அழியாத செல்வமாகும். அதனால்தான் திருவள்ளுவர் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்று கூறுகிறார். அதாவது தோண்டிய அளவுக்கு மணற்கேணியில் நீர் சுரக்கும், அதுபோல் கற்ற அறிவு வளரும். அத்தகைய கல்வியின் அவசியத்தை உணர்ந்து கற்றும் மேன்மை அடைவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாஷினி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் கல்வியின் சிறப்பை பற்றி பேச வந்துள்ளேன். கேடில் வில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. அதாவது உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம், ஏனைய செல்வங்கள் இதற்கு இணையாக மாட்டாது என்பது இதன் பொருள். கல்வி என்பது மிகப்பெரிய சொத்தாகும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ்கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கல்வி ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுவதும் வருகிறது. கல்வியை நாம் கற்கும் போது குழந்தை பருவத்திலிருந்து பரிணாமம் அடைந்து முழுமையான மனிதனாக இச்சமுதாயத்தில் நல்லொழுக்கம் உடையவராக திகழ்கிறது. கல்வி தங்களின் அறிவை வளர்த்து கொள்ள உதவுகிறது. கல்வி ஒரு மனிதனின் அடிப்படை தேவையாகும். ஒழுக்கத்தை கற்றுத்தருவது கல்வியாகும். மனிதர்களுக்கு கண் போன்றது கல்வி. கல்வி செல்வத்தை ஒவ்வொரு மனிதனும் கண் கண்ட தெய்வமாக கருத வேண்டும். மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் நமக்கு தோன்ற வேண்டுமாயின் கல்வி அவசியம். வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்ற விளக்கு ஏற்றப்பட்டால்தான் வாழ்வானது பிரகாசிக்கும். கல்விதான் ஒரு மனிதனானது அறிவு கண்களை திறக்கிறது. கல்வியில் சிறந்தவர்கள் ஒரு சமூகத்தில் உயர்வாக மதிக்கப்படுவார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் காலை வணக்கம். என் பெயர் பிரகதீஷ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இங்கே கல்வியின் சிறப்பை பற்றி பேச வந்துள்ளேன். மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு நீர், உணவு எவ்வளவு அவசியமும் அதே போன்ற நாம் அறிவை வளர்ப்பதற்கு கல்வி அவசியம். கற்றவரை சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் என்பதே முதுரை விளக்கிறார். பணம், செல்வம் முதலியவை காலத்தால் அழியக்கூடியவை.
ஆனால் கல்வி என்றும் அழியாத செல்வமாகும். உலகத்தை நல்ல வழியில் மாற்றும் சக்தி கல்விக்கே உள்ளது. ஒருவன் தான் கற்ற கல்வி கற்றல் மட்டும் போதாது, அதை பின்பற்றி வாழ வேண்டும். கல்வியின் சிறப்பை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். எனவே கல்வி கற்போம், அனைவரும் வாழ்வில் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கே. ஆஷா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு நான் விரும்பும் நற்பண்புகள் ஆகும். நிறைவான வாழ்க்கையை வாழ விரும்பினால் ஒருவன் நற்பண்புகளுடன் பின்பற்றுவது அவசியமாகும். நற்பண்புகள் சிக்கலான மற்றும் சவாலான சூழ்நிலைகளில் செல்லும் உதவுகின்றது. நேர்மை, இரக்கம், விடாமுயற்சி, தைரியம், பணிவு போன்றவை நற்பண்புகள் ஆகும். ஒருவன் நற்பண்புகளுடன் இருந்தால் அதுவே அவன் வாழ்க்கையை வளமாக்கும். நற்பண்புகள் உருவானது வாழ்வு வளமாக்குமே தவிர தாழ்ந்து போகாது. எந்த சூழ்நிலைகளில் எவன் ஒருவன் நற்பண்புகளுடன் வாழ்கிறானே அவனே உயர்ந்தவன் அவன். எனவே நற்பண்புகள் பின்பற்றுவது வளமான வாழ்க்கைக்கும் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என கூறி என் உரையை முடித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் ஹர்ஷித். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று கல்வியின் சிறப்பை பற்றி கூற வந்துள்ளேன். கல்வி என்பது அழிவில்லா செல்வம் என்று விளக்கியது வள்ளுவர். கல்வி என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் உதவுகிறது. பண்டைய காலத்தில் தங்களின் கல்வியை ஒருவர்களாக பார்த்து பேசி கதை சொல்லி தங்களின் அறிவை வளர்த்து கொண்டனர். கல்வி தங்களின் அறிவை வளர்த்து கொள்ள உதவுகிறது. 1000 ஆலயங்கள் கட்டுப்படுவதை விட ஒரு பாடசாலையினை கட்டுவது சால சிறந்தது. கல்வி என்பது தாயின் மனதையும் மாற்றும் ஆற்றல் பெற்றது. கல்வியை நாம் கண் போல காக்க வேண்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜே. கேரன் ஜோஸ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு கல்வியின் சிறப்பு. மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு நீர், உணவு எவ்வளவு அவசியமோ அதே போன்ற நம் அறிவை வளர்ப்பதற்கு கல்வி அவசியம். கல்வியின் சிறப்பை பற்றி நம் சான்றோர்கள் கூறிய அறிவுரைப்படி படித்து தெரிந்து கொள்வோம் வாருங்கள். கல்வி என்பது மனிதனின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. திருவள்ளுவர் கல்வியின் சிறப்பை பற்றி தனது குறளில் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கே மாடல்ல மற்றையவை. இந்த குறள் மூலம் திருவள்ளுவர் மற்றவர்களிடம் இருக்கும் பணம், பொருள், செல்வம் காலத்தால் அழியக்கூடியவை என்றும் கல்வி செல்வம் மட்டுமே காலத்தால் அழியாதது என்று கூறுகிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒருவன் தான் கற்ற கல்வியை படித்தால் மட்டும் போதாது, அதன்படி நடக்கவும் வேண்டும். கல்வி கற்காமல் இருப்பவர்கள் பிறக்காமல் இருக்கலாம் என்கிறார் பிளாட்டோ. பிச்சை புகினும் கற்கே நன்றே என்கிறார் ஔவையார். உலகத்தை நல்ல வழியில் மாற்றும் சக்தி கல்விக்கே உள்ளது என்கிறார் நெல்சன் மண்டேலா. நம் நாட்டில் உள்ள தலைவர்கள் கல்வி கற்றதால் மட்டுமே வாழ்வில் முன்னேற்றம் அடைந்தார்கள். எனவே நாமும் கல்வி பார்ப்போம், வாழ்வில் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் ஜெயாமினி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று பேச போகும் தலைப்பு நான் விரும்பும் நற்பண்புகள். முன்னுரை. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்கிறார்
திருவள்ளுவர். அதாவது வாழ்வின் உண்மையான அறம் எனப்படுவை தீய பழக்கங்களை ஒழித்து நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடித்து இந்த உலகில் வாழ்வாங்கு வாழ்வதே ஆகும். மனிதர்களாக பிறந்த நாம் ஒழுக்க வழியில் ஒழுகுவதன் மூலமே நமது வாழ்வில் மேன்மை அடைய முடியும். இக்கட்டுரையில் நற்பண்புகள் பற்றி காணலாம். நற்பண்புகள் எனப்படுவை எமது வாழ்வில் நற்பண்புகளை நாம் எமது குழந்தை பருவத்திலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த நற்பண்புகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உண்மை பேசுதல், நேர்மையாக இருத்தல், பிறரை மதித்தல், உயிர்களிடத்தில் அன்பாக இருத்தல், இன்சொல் பேசுதல், பிறருக்கு உதவி செய்தல், செய் நன்றி மறவாதிருத்தல் இவை போன்ற நற்பண்புகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். வாழ்வில் முன்னேற்றம். எந்த ஒரு மனிதனும் தனது வாழ்வில் முன்னேற்றம் காண வேண்டும். ஆனால் அவனிடம் அடிப்படையான சில நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். எந்த ஒரு ஒருவன் எத்தனை திறமை வாய்ந்தவனாக இருந்தாலும் அவனிடத்தில் ஒழுக்கம் என்பது இல்லாவிட்டால் அவனது திறமைகள் அனைத்துமே வீணாகும். வாழ்வாங்கு வாழல். நமது வாழ்வை நாம் அர்த்தமுள்ள வாழ்வாக வாழ வேண்டுமானால் எனக்கு நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். வாழ்வில் உயர்ந்த லட்சியங்களை அடைவதனாலும் சரி, நம்மை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதனாலும் சரி, இந்த நல்ல பண்புகள் உடையவர்களுக்கே இவை அனைத்தும் சாத்தியமாகும். முடிவுரை. எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வது போல நாமும் நல்ல உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக இருப்பதனால் வாழ்வில் உயர்ந்த நிலையினை அடையலாம். இத்தகைய வாழ்வின் உண்மையான அர்த்தங்களை பல மனிதர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. இருப்பினும் நமது குழந்தைகளுக்கு இந்த உண்மையினை நாம் தெளிவாக எடுத்து கூறி அவர்கள் வாழ்வில் வளமாக்க உதவி செய்வோமாக. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வேதிஷ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று சொல்லப்போகும் தலைப்பின் பெயர் நான் விரும்பும் நற்பண்புகள். ஒரு மனிதனை முழுமையாக்குவது அவனின் நற்பண்புகள் தான். அதுதான் வரலாறு படைக்க தூண்டும். வாழ்க்கையில் சிறந்த நிலைக்கும் அவர்களை கொண்டு செல்லும். நல்ல பண்புகள் இல்லாதவர் எவரும் உயரிய நிலையை அடைய முடியாது. அப்படியே அடைந்தாலும் அதில் நீடித்திருக்க முடியாது. நற்பண்புகளின் தலையானது ஒழுக்கமே ஆகும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயரினும் ஓம்பப்படும் என்று வான்புகழ் வள்ளுவர் கூறியுள்ளார். பண்புகள் உருவாக மூலவித்தாய் அமைவது ஒழுக்கமே. உண்மையை எப்பொழுதும் பேசுங்கள். எங்கு சென்றாலும் பயமில்லை. மற்றவர்களின் கஷ்டத்தை பார்த்து புன்னகைக்காதீர்கள். எந்த செயலையும் நன்கு ஆலோசனை செய்த பிறகு முழு மனதுடன் உறுதியாக செயல்படுத்த வேண்டும். உங்களை விட வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். எந்த ஒரு சமயத்திலும் நேர்மையாக இருக்க வேண்டும். ஏழ்மையிலும் நேர்மை தேவை. இத்தகைய நற்பண்புகள் அனைத்தும் இருந்தாலே போதும், நாம் வாழ்வில் மேலோங்கி வாழலாம். இதுதான் நான் விரும்பும் நற்பண்புகள். இத்தகைய நற்பண்புகள் அனைத்தும் இருந்தால் அனைவரும் மேற்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் என் இதயம் கனிந்த காலை வணக்கம். நான் கீகா ஜோஷிதா, 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நமது வாழ்வின் இணையத்தின் பங்கு. இணையம் என்று தமிழில் சொல்வதை விட இன்டர்நெட் என்று ஆங்கிலத்தில் கூறும் பொழுது உங்கள் மனதில் அலைபேசி, கூகுள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற செயலிகள் வந்து செல்வதை என்னால் உணர முடிகிறது. இணையம் நமது இன்றைய வாழ்வில் முக்கிய பங்கு மட்டும் ஆற்றவில்லை, நமது வாழ்வின் ஒரு அங்கமாகி போனது. மனிதன் அதிவேக அறிவியல் வளர்ச்சியால் இன்றைய உலகம் இணையத்தின் மூலம் உள்ளங்கையில் சுருங்கியுள்ளது. சுருங்க சொன்னால் அறிவியலின் அதிநவீன வடிவமே கம்ப்யூட்டர் என்னும் கணினி. கணினியின் அறிவியல் பரிணாமமே இன்டர்நெட் என்னும் இணையம். இணையம் உலகில் உள்ள அனைவரையும் ஒன்றிணைக்கிறது. இணையத்தின் மூலம்
உலகம் முழுவதும் எண்ணில் அடங்க தகவல் பரிமாற்றம் நடைபெறுகிறது. இணையத்தின் இணைப்பு இருந்தால் வெளிநாட்டில் இருக்கும் நமது நண்பர்களை வீடியோ கால், கூகுள் மீட், ஜூம் மீட் மூலம் வீட்டில் இருந்தபடியே நமது மொபைல் ஃபோன், லேப்டாப் மூலம் நேருக்கு நேர் பேச முடியும். இணையத்தின் இணைப்பு இருந்தால் உலகளாவிய செய்திகளை கூகுள், ஃபேஸ்புக், யூடியூப் மூலம் தெரிந்து கொள்ளலாம். கையில் காசு இல்லையா? மொபைல் பேங்கிங், கூகுள் பே, பேடிஎம் போதுமே. பணம் செலுத்தி பொருள் வாங்கலாம். உணவு வேணுமா? ஸ்விக்கி, ஜொமோட்டோ, ஊபர் ஈட்ஸ் மூலம் ஆன்லைனில் உணவு வாங்கலாம். படிப்பில் சந்தேகமா? சொல்லித்தர வீட்டில் யாரும் இல்லையா? இணையத்தில் தொடர்பு இருந்தால் கூகுளில் தேவையானதை தேடி படிக்கலாம். இணையத்தின் இணைப்பு இருந்தால் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் எனது பெற்றோர் என்னை கேமராவின் துணை கொண்டு கண்காணிக்க முடியும். கொரோனா பெருந்தொற்று நோய் காலத்தில் இணையத்தின் முக்கியத்துவம் பெரிதும் உணரப்பட்டது. ஆம், வீட்டில் இருந்தபடியே நமது கல்வியை தொடர என்னையும் எனது சக நண்பர்களையும் எனது ஆசிரியரையும் கூகுள் மீட், ஜூம் மீட் மூலம் இணைத்தது இணையம்தான். ஆகவே இனி இணையம் என்று அமையாது உலகு. கணையம் உடலின் அங்கம், இணையம் வாழ்வின் அங்கம் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் நௌஃபல். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இங்கும் பேசி வந்திருக்கும் தலைப்பின் பெயர் கல்வியின் சிறப்பு. கல்வி மனித அடிப்படை உரிமைகளின் ஒன்று. அறிவியற் கல்வி, சமூக அறிவியற் கல்வி, அழகியல் கல்வி ஆகிய 3 வாழ்க்கைக்கு அவசியமானவை. ஒருவனுக்கு பெருமையும் புகழையும் தரக்கூடிய செல்வம் கல்வி செல்வமே அன்றி வேறில்லை. கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது. கல்வி என்பதே குழந்தைகளின் உடல் மற்றும் மன வளர்ச்சியின் அறிவு, நல்லொழுக்கம் ஆகிய மதிப்புடன் வளர்க்க உதவும் ஒரு சமூக அமைப்பு ஆகும். கல்வியாளர்கள் கூற்றின்படி இளைய தலைமுறையை தலைமுறையாக நடத்துவதிலும் சமுதாயத்தில் பங்களிப்பு செய்ய வைப்பதிலும் கல்வி முக்கிய பங்கு வகிக்கிறது. கல்வி தான் ஒரு மனிதனின் சிறந்த ஒழுக்கம் உள்ளவனாக மாற்றுகிறது. கல்வி தான் ஒரு மனிதனின் அறிவு கண்ணை திறக்கிறது. எனவே கல்வி மிக அவசியமாகும். நன்றி, வணக்கம்.